டேபிள் மேலே நின்று ஆடுறது, அதெல்லாம் சமீப காலமாக ஆசிரியர்னா ஒரு பெரிய மரியாதை இல்லாமல் போச்சு. நாங்கள் ஆசிரியருக்கெல்லாம் பயந்தோம். யாரெல்லாம் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கலையோ அவன் எதிர்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான். என்னைக்கு வாத்தியார் பெரம்பை கீழே வச்சாங்களோ அன்னைக்கெல்லாம் போலீஸுக்காரங்க பெரம்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் இப்போ காணொலியில் நீங்கள் பார்க்குற காட்சிகள். அதனால் குழந்தைகள் வெறுமே சாக்கில்கிட்ட வாங்கிட்டு தருவது எவ்வளோ அன்போ, நீங்கள் குழந்தைகள் மீது காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்பு தான். அதுதான் அவனுக்கு எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் என்பது என் அன்புக்குரிய பெற்றோருக்கு அன்போடு சொல்லி மகிழ்கிறேன். நானும் ஒரு பெற்றோன்றனால சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த குழந்தையோட ஆற்றல் என்ன இப்போ சொன்னேன். நம்மளாம் ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு இங்கே இருக்கவங்களாம் ஒரு வரி தான் ஆன்சர் எழுதிடுவோம். இன்னைக்குள்ள பசங்களாம் 15 பக்கம் எழுதுறவளா இருக்கா. ஒன் வேர்டுக்கே ஒரு கொஸ்டின். கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி ஒய்ஃபுன்னு மனைவின்னு போட்டால் ஒரு மார்க் கிடச்சிடும். ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரியலை, அவன் பயப்படவே இல்லை. கேட்டிருக்காங்க, கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். கஸ்தூரிபாய் இது ரொம்ப அகலமான பாய் எழுதியிருக்கான். இந்த பாயை எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் படுத்து தூங்கலாம், நடுவீட்டில் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். மிரண்டிருக்கார், என்னது சாப்பிட்றீங்களா? அடுத்த வகுத்தை திரும்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். கடைசி என்ன சொல்ல வரான்னு பார்த்தாரு, அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன போட்டா தெரியுமா? கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டார். அவருக்கு எச்சம் கடிச்சார். என்ன சார் இப்படி போட்டிருக்கான்? உனக்காவது பரவாயில்ல, கஸ்தூரிபாய்க்கு 13 பக்கம் எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வரல குழப்பிருக்கான். என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு ஓட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா திருச்ச கிளப்பு. பார்த்தீங்களா அழகு சார். ஏன்னா இதை குறை சொல்லாங்க. இந்த மாதிரி கற்பனை திறன் உள்ள பசங்க தான் எதிர்காலத்தில் அவன் ஒரு துறையில் சாதிக்கும். எல்லாரும் ஒரே துறையில் சாதிக்க முடியாது, வெவ்வேறு துறையில் பெரிய இயக்குனரெல்லாம் ஆகுறதாருன்னா அப்படி தான். அதனால் குழந்தைகிட்ட பேராற்றல் இருக்குது. நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மட்டும் போதும், அவன் அழகாக வளர்ந்து வருவான். அதனால் இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு இந்த மேடையில் பார்த்தீங்களா, கல்வி நான் இப்போ கல்யாண மேடைக்கெலாம் போகவே மாட்டேன் கூப்பிட்டாலும். ஏன்னா அங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த கிஃப்ட்டு கொடுக்குறவங்களும் கொஞ்சம் தள்ளியிலும் கப்புடுவாங்க. இங்கே வந்து நிற்பேன். ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்கு இப்படி போங்க அப்படின்றார். இங்கே வருவேன். வீடியோ எடுக்கிற அந்த கடைசிக்கு போங்கட்டார். அங்கே நின்று பேசிக்க ஒரு பாட்டி வந்தாங்க. தம்பி அந்த ரூமு சும்மா இருக்குது, அதுக்குள்ளே பேசு அப்படின்னாங்க. பாத்ரூமில் 10 நிமிஷம் பேசிட்டு வரும். அது மேடை கிடையாது, அது பேச்சு கிடையாது. இந்த மாதிரி அழகான குழந்தைகள் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த குழந்தைகளுடைய திறமைகளையும் அவங்களுடைய அசாத்திய ஆற்றலையும் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு குழந்தையும் மேடையில் ஏறி நின்றதுக்கே நீங்கள் கைதட்டிடணும். ஏன் தெரியுமா? நம்ம அந்த வயசில் முடியுமா? இங்கேருந்து நான் பேசும்போது கீழேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அது கிடையாது. இந்த மாதிரி கல்வி நிறுவனத்தில் ஒரு யார் பேச்சாளன் அப்படின்னா, வாயை பயன்படுத்துவன்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். ஜெயிச்சிருக்கவங்க கூட. அதனால் நல்ல தருணம். அதுவும் போக அதிகபட்சம் பெண்களே ஆசிரியர் இருந்தாங்க. அதில் என்ன, இந்த சின்ன குழந்தைகள் என்ன சந்தோஷம் தெரியுமா? குழந்தை எதுக்காக அழுது, குழந்தை எதுக்காக ஏங்குன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆனாவனா சொல்லித்தராங்க. ஒரு சார் சொல்லித்தரக்கு ஒரு மேடம் சொல்லித்தரக்கு என்ன வித்தியாசம்? இவ்வளோ ஒரு மீசை ஆனாவுக்கு அடுத்தழுத்து என்னடா தெரியா சார் சப்புன்னு அடிப்பார். ஆண்டுவேன் தாண்டா ஆனாவுக்கு அடுத்தழுத்து. அதே ஒரு மிஸ்ஸாக இருக்கட்டும், ஆனாவுக்கு அடுத்தழுத்து என்னப்பா தெரியாதுங்க மிஸ், அவ வாய்க்கு நேரம் ஒரு சாக்லேட்டு கொண்டு வாங்க அப்படின்டா, இதாப்பா ஆனாவுக்கு அடுத்து. அந்த மாரி பாவம் 3 பேர் கைதிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் தான் கைதிட்டுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டுட்டு பேசாமல் ஊர்லேயே விடந்துட்டு. அழகு அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப மென்மையாக இருக்குது சார். ரொம்ப நேர்த்தியாக இந்த விழாவை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு சொல்லி. நிறைய ஆண்டு விழாவில் நான் போயிட்டு இவ்வளோ நேரம் பேசினது கிடையாது. கச்சன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு பையன் காலை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் பேசுகிறேன் சொரிஞ்சிட்டு, அங்கிள் நீ எங்கள் டாடி மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள் அப்படின்னா. உங்கள் டாடி அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா அப்படின்னே. இல்லை உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா நான் அசிங்கப்பட்டால் மட்டும் அவ்வளோ சிரிக்கிறீங்க. நம்ம ஊரில் 2-3 இடம் இருக்குது சார். நல்லா சிரிக்கிறோம். இந்த மாதிரி சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஒன்று, சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் 2 மணி நேரம் தான், இவன் 4 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். வரப்போகிறேன் ஐயோ இருடா வரங்குழி நீ ஏன்டா வந்துக்கிட்டே இருக்க. தயவுசு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. உங்களை தாண்டி போடுவேன், கை கழுவேன், சிலர் முகம் கழுவேன்,
சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க, பூ அப்படின்னா கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். என்ன எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா இங்கே போட்டு போகிற அப்படி பார்த்தீங்களா. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் நல்ல பாசிட்டிவ் சார். எப்போயுமே பாசிட்டிவாக பேசுங்க சார், நல்ல விஷயம். நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்குன்னு நினைக்கிறத விட நலமோடு இருக்குன்னு நினைங்க, நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், இப்போ நான் வந்து சிரிப்பு ரீதியாக பேசுகிறனால இந்த சிரிப்பு என்ன செய்யும், எதுக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு வரன்ற காரணத்தையும் சொல்லிட்டேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ரைட்டு. இந்த சந்தோஷமாக இருந்தால் அதாக இருக்கும், இதாக இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கு என்ன ஏதாவது காரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதே டாக்டர் தான் என்ன சொன்னார். இப்போ அபுதாபி அவரோட போயிட்டுனேன். அவர் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கெல்லாம் இதே நிபுணர் இருந்தவர் டாக்டர் சொக்கல். என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்களுக்கு 95 வயசுன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கற்றுக்கிறணும். கல்யாணம் பண்ண வெளியே வர்றான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணாம், கோவப்பட்டுட்டான். செருப்பை கூட கலவணும், செம்ம திட்டுறான். திட்ட அந்த செருப்பை எடுத்துகிட்டு போகணும் பாதிப்பில். இவன் இதே தான் பாதிப்பு, அவ்வளோ எமோஷனல், அவ்வளோ கோபம். அதே டாக்டர் என்ன சொல்ல தெரியுமா, வெளியே வந்தான், செருப்பை காணாம், திட்டலை, ஒத்த வார்த்தை சொன்னான். சார், இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு 95 வயசு. நல்லா கவனி. செருப்பு காணாம், பதறல, திட்டலை, கோப்பல்ல. என்ன சொன்னா தெரியுமா, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது, நன்றி அப்படின்னா சேராட்டை பிடிச்சி 7 மினிட்ஸில் வீட்டில் இறங்கிட்டான். கோவமே படாதீங்கன்றார். அழகு, ரொம்ப அழகு. எங்கள் அம்மாவே சிரிச்சிட்டாங்க, சந்தோஷம். பெரியவங்க நிறையா இருக்கீங்க. நான் டைம் கேட்காம வந்துட்டேன், இருந்தாலும் அவங்க விழா முறைப்படி தொடங்கணும். நான் பேரண்ட்ஸ்க்கு அடிக்கடி அன்பு வேண்டுகோள் வைப்பது, ஆசிரியரிடம் உங்கள் குழந்தைய நம்பிக்கையோடு கொடுத்து நீங்கள் பார்த்துக்க. நாங்கள் படிக்கும்போது எப்படி தெரியுமா, காதை தொடுறது, தொட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் அப்பா சொல்லு, கண்ணை மட்டும் விட்டுட்டு அவனை நீங்கள் எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படி போவார். அதனால தான் முத்து உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். அதுக்கு காரணம் எங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியதுனால நான் இந்த இடத்துல ஒரு சிறப்பு விருந்தெல்லாம் வந்து நிற்கிறேன். உங்கள் குழந்தைகள் வரணும்னா அன்பு காட்டுவதை விட அக்கறை காட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைகளை கண்டிப்பது ரொம்ப அவசியம். ஆசிரியரிடம் நல்ல ஃப்ரீயாக உங்கள் குழந்தையை விட்டு, அவங்க நிறையா பேர் இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பிரதமராகும்னு சொன்னப்போ நான் எதுக்கு ஆகணும், நான் இதே ஆசிரியர் வேலையை பார்த்துட்டு நான் நிறையா பிரதமர் உருவாக்கின்னு சொன்னார். அதுக்காக சொல்கிறேன். அதனால் அருமையான அற்புதமான இந்த பள்ளி நிர்வாகத்தில் எனக்கும் ஒரு மேடம் கொடுத்ததுக்காக உண்மையிலே நம்மளுடைய சேர்மன் பவுண்டர் ராஜா சாருக்கும், அப்புறம் முத்துகோவன் சார், லட்சுமிபுரம் பேர் இப்படி அழகாக அமைஞ்சிருப்பார். இந்த பேர் அமைஞ்சிட்டாலே போதும் சார். ஒரு ஆள் நிறைய பேர் ஸ்கூல் பேர்லேருந்து ஸ்ரீ ரோசி வித்யாலயா எல்லாமே ஆன்மீகம் கலந்துருக்கு. அப்படி இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே போகும்போது கோயில் மாதிரி. ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது அவனுடைய பெயர், ஊருக்கு அழகு சேர்ப்பது அந்த ஊரோட பெயர். எங்குள்ள ஒரு பொண்ணு படிச்சு ஸ்கூலுக்கு வராது, காலேஜுக்கு வராது, பேர் வந்தனா, நீ வந்தனா வராட்டி எனக்கு என்ன, நாங்கள் வாட்டு போயிடுவோம். அவங்க அப்பா ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டார், பேர் அனுப்புறியான்னு வச்சிருப்பார். நீ எங்கே அனுப்புறியான்னு பேர் வச்சுட்டு அனுப்பவே மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் உட்காரவே மாட்டேன், அவனுக்கு அமர்நாத்னு பேர். அவன் அமர்ந்து நான் ஒரு நாள் கூட நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருக்கு. 10 மார்க்கு மேலே தாண்ட மாட்டான், மார்க்கண்டேன்னு பேர் வச்சிருக்காரு. இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டான், தாண்ட வரையான்னு பேர். விதவிதமாக இருக்கும். ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எல்லாமே பேரும் அழகாக இருக்கிறது. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகிய காலத்தில் உங்கள் குழந்தையெல்லாம் இந்த ரோசி வித்யாவில் பெருக்கெடுத்து கல்வி வளர்ச்சி அடைந்து அடுத்து இந்த மைதானம் முழுவதும் மக்கள் வெள்ளமும் மாணவர் வெள்ளமும் இருக்கணும். அதற்கு எல்லா வல்ல இறைவன் அருள்வேன் கேட்டு நான் பேசுகிறேன். நான் 2 மணி நேரம் கூட பேசிட்டு பேப்பர் இல்லாமல் 5 மணி நேரம் பேசுகிற ஒரே பேச்சால் நான் தான் இருப்பேன். ஆனாலும் இந்த மாணவருடைய திறமையிலும் பார்க்கணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். பெற்றோருக்கு வந்திருந்து இந்த விழாவை கண்டுகளித்த பெற்றோருக்கு பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும், ஆசிரியர் பெருமக்களுக்கும். ஏன்னா மேடையில் அவங்களாம் நிறைய சாதித்து மேலேயே பரிசு வாங்கினாங்க, அவங்களுக்கும் பாராட்டுகள். நிர்வாகத்துக்கும் பெரிய நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.